அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை அன்னைக்கு எடுத்த vlog தான் வந்து பார்க்க போகிறோம். அன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட் அந்த பூஜை முடிகிற வரைக்கும் நான் என்னெல்லாம் செஞ்சேன், என்ன நெய்வேத்தியத்துக்கு பண்ணி வச்சுருந்தேன், அம்மனை எப்படி வந்து அலங்கரித்தேன், அவங்களுக்கு என்ன வழிமுறைலாம் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வரலட்சுமி பூஜை பண்ணதில்லைனாலும் இல்லை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், சில சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டுமே இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரீகேப்பாக இருக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் என்னென்ன பண்ணுறேன்றதை ஒரு சில இதெல்லாம் மறந்துடுறேன். அது அந்த டைமில் போய் அந்த வீடியோவோ இல்லை அந்த ஃபோட்டோஸோ பார்த்துவோ இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானும் கொஞ்சம் மறதியாக இருக்கிறதுனால எனக்கான வீடியோவாகவும் நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லலாம். ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு தேவையான சுண்டல், வடைக்கு தேவையான உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பாருக்கும் வந்து துவரம்பருப்பு எல்லாமே ஊற போட்டுட்டு தான் நான் வந்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி போட்டு அதுக்கப்புறம் நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து குயிக்காக வந்து சமையல் வேலை வந்து பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா என்னோடய ரெண்டாவது குட்டி வந்து பார்த்திங்கன்னா காட் கிரேஸ் அன்றைக்கி 12:30 வரைக்கும் தூங்கியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து அவள் தூங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தேவையான சமையலும் அதுக்கப்புறம் சாமி வேலையும் வந்து நான் முடிச்சிட்டேன் அதுக்குள்ளேயே. ஸோ அதுக்கப்புறம் அவள் எழுந்ததுக்கப்புறம் நான் அவளுக்கு வந்து லஞ்சாகவே ஊட்டிட்டேன் சாம்பார் செஞ்சதுனால. ஸோ லஞ்சை ஊட்டிட்டு அது அவள் எப்போவுமே 2 hours சாப்பிடுவாள். அன்னைக்குன்னு பார்த்து 1.5 மணி நேரத்தில் சாப்பிட்டது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்து அப்படியே சாமி வேலைக்கு ஜம்ப் ஆகிட்டேன். நான் எப்போவுமே வந்து நல்ல நாட்கள் அப்படின்னும் போது நான் சிலைகள் வச்சுருப்பேன். ஸோ அவங்களுக்குலாம் அபிஷேகம் பண்ணுவேன். அதில் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம். ஸோ அந்த பாலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், சந்தனம் இந்த மாதிரி எத்தனை வேணாலும் பண்ணலாம். நான் 3 அபிஷேகம் தான் பண்ணுவேன், பால், மஞ்சள், குங்குமம். ஸோ இது 3 மட்டுமே பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பன்னீர் வந்து அவங்க மேலே அப்படியே ஊற்றி விட்டுருவேன். ஏன்னா வந்து வாசனையாக இருக்கும். அந்த சிலைகள் மேலே வாசனையாக இருந்ததுன்னா அந்த தெய்வீக நறுமணம் இருக்கும்போது அவங்களும் அப்படியே நிறைந்திருப்பாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நான் மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி தான் மஞ்சள் வந்து குழச்சி சிலைகளுக்கும் படங்களுக்கும் வைப்பேன்ட்டுன்னு. ஏன்னா அப்போ தான் வந்து பூஜை ரூமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வீக நறுமணமாக இருக்கும் அப்படின்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளில் சந்தனம், புனுகு, ஜவ்வாது, கோரோஜனம், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், பன்னீர் இதெல்லாம் குழச்சி நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ரெடி பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்களுக்கு வந்து வைப்பேன். அப்படி வைக்கும்போது அந்த பூஜை பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனப்பாக இருக்கிறதுனால 3 நாள் வரைக்கும் நல்ல நறுமணமாக இருக்கும். இதுவே நீங்கள் க்ளோஸ்டு பூஜை ரூமாக இருந்ததிங்கன்னா 1 week 2 weeks வரைக்கும் நல்ல வாசனையாகவே இருக்கும். இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கல்யாணம் ஆகி பூஜை பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு வந்து சமையலும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து சுண்டல் வேக போட்டுட்டோன்னா கொஞ்சம் கடகடன்னு சுண்டல் தாளிச்சிட்டு பொங்கல் ஒரு 4-5 ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுவும் பச்சை பருப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அவங்களுக்கு பிடிச்சது மகாலட்சுமிக்கு அப்படின்றதுனால பச்சை பருப்பு போட்டு சர்க்கரை பொங்கல், பச்சை பருப்பு போட்டு வெண்பொங்கல், அதுக்கப்புறமேட்டு பச்சை பருப்பு பாயாசம், அதுக்கப்புறம் சுண்டல், வடை இதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். இது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு நெய்வேத்தியமாக வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ நம்ம அன்னைக்கு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா விரதம். நான் மார்னிங்கில் இருந்து நைட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டு போனதுக்கு வரைக்குமே நான் விரதத்தில் தான் இருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நைட்டு நான் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டேன். அதனால் வந்து பாலும் பழமும் எடுத்துக்கலாம். எனக்கு பால் வந்து ஒத்துக்காது. அதனால் நான் ஒரு 2 வாட்டி டீ குடிச்சிட்டு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி மகாலட்சுமி பூஜை பண்ணுறீங்க, அதுவும் வரலட்சுமி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விரதம் இருந்து அந்த பூஜை செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்ல பலன் இருக்கும். நீங்கள் அப்படி விரதம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பசின்ற நினைப்பே இருக்காது. நம்மளும் வந்து சாப்பிடலையேன்றதும் தோணாது. அவ்வளோ என்ன சொல்கிறது, நம்மளுக்கு தெரியாது. எனக்கு அப்படி தான் இருந்தது. அன்றைக்கி நான் சாப்பிடவே இல்லையான்றதை நான் ஃபீல் பண்ணவே இல்லை. நான் பாட்டுக்கு வந்து டைமுக்கு வந்து அம்மன் அலங்காரம் பண்ணி நான் பூஜை பண்ணணும், கரெக்டாக 6 மணிக்கு நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் என் மைண்ட் செட்டு. இப்போ நான் வந்து தனியாக ஒரு பாப்பா வச்சுருந்தேன் அப்படின்னா இதை மேனேஜ் பண்ணிடுவேன். 2வது குட்டியாக இருக்கிறதுனால என்னால் வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அன்றைக்கி.
ஸோ நான் வந்து எங்கள் அம்மாவையுமே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு வர்றதுக்கு. ஸோ அவங்க வர்றதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதுக்கப்புறமேட்டு சுண்டல், வடைக்கு அரைச்சி வச்சிட்டேன், பாயாசத்துக்கு வந்து வறுத்து வேக வச்சுட்டேன். ஸோ அவங்க வந்தால் வடையும் பாயாசம் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருந்தது. மற்ற எல்லாமே நானே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூஜை அறையுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பூஜையை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன்.